ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். இந்த நாளிலேயும் வேத சத்தியத்தை நாம் தியானிப்போம். பலர் இன்றைக்கு புலம்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஐயா, எங்களை எல்லாரும் மறந்து போனார்கள், நாங்கள் நன்மை செய்தவர்கள் எங்களை மறந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நினைவு கூர்ந்திருக்கிற தேவன். சங்கீதங்களின் புத்தகம் 103 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை பார்க்கிறாராம். எப்படி நினைவு கூறுகிறார்? நம்மை அறிந்திருக்கிறார் என்று முதல்ல அந்த வாக்கியம் சொல்லுகிறது. He knows. பிரியமானவர்களே, வெளியிலே என்னை குறித்த பாசிட்டிவ் நல்ல காரியங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தான் நான் விரும்புவேன். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், என்னுடைய ப்ளஸ்ஸும் அவருக்கு தெரியும், என்னுடைய மைனஸும் அவருக்கு தெரியும், என்னுடைய நல்ல சுபாவங்களும் அவருக்கு தெரியும், என்னுடைய கெட்ட சுபாவங்களும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் நிச்சயமாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் நினைவு கூறுகிறார். நாம் பல நேரங்களில் எங்கிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்தார், எந்த நிலையில் இருந்தோம் என்றெல்லாம் சில நேரம் நாம் மறந்து போகிறோம். ஆனால் வேத புத்தகத்திலே தேவன் நினைவு கூறுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மண் என்று நினைவு கூறுகிறார். நத்திங் பட் sand. தேவன் அங்கிருந்து தான் உங்களை என்னையும் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமையிலே நம்மை பார்த்த தேவன், நம்ம கொஞ்ச ஜனங்களாக இருக்கும்போது நம்மை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. God knows and sees our lowly estate. பிரியமானவர்களே, உயர்ந்திருக்கிறவர்களை, புகழ் பெற்றவர்களை, பணம் உள்ளவர்களை இந்த உலகம் மதிக்கிறது, வாழ்த்துகிறது. ஆனால் எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள், விளம்பரம் இல்லாதவர்கள், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள், மண் என்று தேவன் நினைவு கூறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். நம்முடைய ஆதி நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார். நாமும் கூட பல நேரங்கள், சில நேரம் சூழ்நிலைகளினால் நமக்குள்ளே பெருமை வரலாம், எண்ணுவதற்கு அதிகமாய் எண்ணலாம். ஆனால் வேத வெளிச்சத்துக்கு வரும்பொழுது எப்பொழுதும் தேவன் நினைவு கூறுகிறது போல நாமும் நினைக்க வேண்டும், மண் என்று தான் நினைவு கூறுகிறார். எல்லா ஆட்டமும் பாட்டமும் முடிந்த பின்பு ஒரு நாள் மனுஷன் அடங்குகிற போது திரும்ப he has to return. எங்கே? மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும். தேவன் அந்த நிலையிலே நம்மை நினைத்து, நம்முடைய வாழ்நாட்கள் நம்மளை கைவிடாமல் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 63 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். God remembers. பூர்வ நாட்களை நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, தேவன் எதையும் மறக்கிறவர் அல்ல. He knows the past, the present and the future. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கடந்த காலத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தையும் அறிவார், வரப்போகிறதையும் தேவன் அறிவார். தேவன் நினைவு கூறுகிறாராம். எதை? பூர்வ நாட்களை, மோசேயை, தம்முடைய தாசனை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
நீங்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவருடைய ஊழியக்காரர் என்றால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் பூர்வ நாட்களை, மோசேயை, தமது ஜனத்தை நினைவு கூறுகிறார். எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அவருடைய முன்னோர்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நல்ல ஊழியர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவனுக்கு நேசிக்கிற உண்மையான உத்தமமான ஊழியர்களாய் அவங்க அப்பா, அவங்க தாத்தாலாம் இருந்திருக்கிறார்கள். தேவன் அதை நினைத்து அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். பூர்வ நாட்களையும் மோசேயையும் தமது ஜனத்தையும் நினைவு கூறுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எல்லாவற்றையும் தமது கணக்கில் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அதை நினைத்து தேவன் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 105 அதிகாரம் 42 வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. 105:42 அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, தேவன் எதை நினைவு கூறுகிறார்? தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற தேவன். When God has promised something, God always remembers the promise that He gave you. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு சொன்ன வார்த்தையை தேவன் மறக்கவே மாட்டார். அங்கே போட்டிருக்கிறது, வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வாக்குத்தத்தத்தையும் யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தோம் என்பதையும் தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்கள் பேரை அறிந்திருக்கிற தேவன். அதனால்தான் திட்டமாய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது யாருக்கு கொடுத்தது என்பதை பெயரையும் வேதத்தில் எழுதியிருக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பெயரை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த பரிசுத்த வாக்குத்தத்தம். இந்த வேத சத்தியம் அற்புதமாக எழுதியிருக்கிறது. இட் இஸ் அ ஹோலி ப்ராமிஸ் ஆஃப் காட். ஏன் அது பரிசுத்த வாக்குத்தத்தம் என்று எழுதியிருக்கிறது என்றால், தேவன் ஒரு தரம் சொன்னால் அதை மாற்றுகிறவர் அல்ல. God keeps his promises. தேவன் சொன்ன தமது வாக்குத்தத்தங்களை செயலுக்கு கொண்டு வர அவர் மிகவும் கவனமாக இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். When God speaks, it comes to pass. ஆபிரகாமுக்கு தேவன் 75 வயதிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நான் உனக்கு சந்ததியை தருவேன். அது நிறைவேறினது. 25 years. பிரியமானவர்களே, பல நேரங்கள் நாம் சோர்ந்து போகிறோம். தேவன் வாக்குத்தத்தம் தரும் பொழுதெல்லாம் கவனித்து பாருங்கள், நம்முடைய சூழ்நிலைக்கு அது நேர்மாறாய் இருக்கும். அழைத்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆனால் சொல்லுகிற நேரம் எப்படி தெரியுமா? நாம் மிகவும் நொறுக்கப்பட்ட நேரம், நெருக்கப்பட்ட நேரம், தனிமையாய் உணர்கிற நேரமாய் இருக்கும், எல்லாம் இழந்து போன நேரமாய் இருக்கும். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பரிசுத்த வாக்குத்தத்தங்கள். He never goes back on his word. It never get defiled. பிரியமானவர்களே, தேவன் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நீங்கள் மறந்திருக்கலாம், தேவன் மறக்கிறவர் அல்ல. ஒருவேளை போன ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தமான வார்த்தை கிடைத்ததோ அதை நீங்கள் மறந்திருக்கலாம், தேவன் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இட் மே லுக் இம்பாசிபிள் ஃபார் யூ. ஐயா, அது சாத்தியமே இல்லை, அது நடக்க முடியாது, என் சூழ்நிலைகளை பார்த்தால் அதெல்லாம் நிறைவேறுமா என்றே சந்தேகம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் சர்வ வல்லவர், அதை நிறைவேற்ற போதுமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவன் எதை நினைவு கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அநியாயங்களை எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள், இந்த பூமியிலே நியாயங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது, அநியாயங்கள் ஒரு பக்கம் நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நியாயமான காரியங்கள் நடந்திருக்கும், அநியாயமான காரியங்களும் நடந்திருக்கும். தேவன் நினைவு கூறுகிறார். நல்லதை எப்படி நினைவு கூறுகிறாரோ அதுபோல நியாயம் செய்யவும் தேவன் நினைவு கூறுகிறார். இந்த நாட்களிலே பலருடைய மனதிலே ஒரு பெரிய போராட்டம் என்னவென்றால், நடக்கிற அநியாயத்தெல்லாம் யார் கேட்பது? பூமியில் எவ்வளவு அநியாயம் நடக்கிறது, எவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது. தெய்வம் இருக்கிறாரா? பிரியமானவர்களே, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அநியாயங்களை எல்லாம் தேவன் நினைவு கூறுகிறார். No one can escape God's judgment. துணிகரமாய் தங்கள் பாவத்திலே தங்கள் அநியாயத்திலே நடக்கிறவர்களை தேவன் அன்போடு கூட மனம் திரும்ப அழைக்கிறார். ஆனாலும் அநியாயங்கள் நடக்கிறதை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். God will surely question. தேவன் எழுந்தருளுகிறவர். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். தேவன் உங்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்களுக்கு ஒரு நிச்சயமான நியாயம் கிடைக்க செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சூழ்நிலைகளிலே உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள், உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், வஞ்சித்திருக்கிறார்கள். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய எழுந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் தேவனை கூப்பிட போகிறோம். ஆண்டவரே, நான் மண்ணென்று கர்த்தர் நினைவு கூறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். God knows my abilities, God knows my inabilities. நான் என்ன செய்ய முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் என்றும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? தேவன் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். பரிசுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதிருங்கள். உங்களோடு இருந்தவர்கள் மறைந்து போயிருக்கலாம், வாக்கு பண்ணினவர்களெல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களுக்கு தூர போயிருக்கலாம், மறைந்திருக்கலாம். தேவன் உங்களோடு இருந்து நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற அழுத்தங்கள், இருளை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் ஒவ்வொரு மேலும் வெளிச்சமாக பிரகாசிக்கட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே சுவாமி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரியும் கர்த்தர் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். உம்முடைய அன்பின் கரம் தொடட்டும் அப்பா, தொடட்டும். தகப்பனே, ஒருவரும் உம்மாலே மறக்கப்படுவதில்லை. தேவன் நினைவு கூர்ந்திருக்கிறீர். உதவி செய்கிற கர்த்தர். ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். வீட்டில் இருக்கிற எல்லா அசௌகரியங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே உம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீ நினைவு கூர்ந்திருக்கிறீர். உம்முடைய தாசனை நினைவு கூர்ந்திருக்கிறீர். இப்பொழுதும் சுவாமி, இப்பொழுதும் ராஜா, யாரெல்லாம் கடினமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறார்களோ, உம்முடைய கரம் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், சத்துவத்தை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், சீக்கிரம் நியாயம் கிடைக்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. தடைகளை நீக்குகிறவர் முன்பதாய் நடந்து போகிறவர் அல்லவா. ஆசீர்வதியும். யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தை உமக்கு திறக்கிறார்களோ, தாழ்மைப்படுகிறார்களோ, மண்ணென்று நினைவு கூர்ந்து உம்மை நினைக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறார்களோ, இப்பொழுது உதவி செய்ய நீர் வல்லவர் அப்பா. எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும் தகப்பனை. கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும். எல்லா அசுத்தாவியின் தொந்தரவுகள் நீங்கட்டும் சுவாமி. வீட்டிலே சமாதானம் தங்கட்டும், சுகம் தங்கட்டும், வருமானம் தங்கட்டும். கையின் பிரயாசைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. கனப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களை தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாய் நடத்துங்க. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.